நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுடில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களை அடைந்து ஒற்றைப்படையான இரவில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமிக்க மாதத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நோன்பு, தொழுகை, தர்மம், திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது போன்ற நல்ல செயல்கள் சொர்க்கத்துக்குரிய செயல்களாக இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் சொர்க்கத்துக்குரிய ஒரு மாதம் என்பதையும், இந்த மாதம் நரகத்தை விட்டு நாம் விலகி இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது கூட ஏற்கனவே பல முறை பயானில் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஹதீஸை. இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அபு அபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப நரகத்திற்கு அல்லாஹு தாலா நரகத்தின் வாசல்களை மூடக்கூடிய ஒரு மாதமாக, சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புனித ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அப்ப சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அல்லாஹ் திறக்கிறான் என்பதை நாம கண்கூடாகவே பார்க்கிறோம். இந்த மாதத்தில் பெரும்பாலான முஸ்லிம் மக்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது, சுன்னத்தான ஃபர்லான தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஜமாத்து தொழுகையை தவற விட்டு விடாத அளவுக்கு கவனமாக ஜமாத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உட்பட ஏனைய மாதங்களில் நிறைவேற்றாத சுன்னத்தான தொழுகைகள், மற்ற நாட்களில் செய்யாத தர்மங்கள், அமல்களை எல்லாம் இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மகத்தான பன்மடங்கு நற்கூலி கிடைப்பதோடு இந்த செயல்கள் எல்லாமே சொர்க்கத்துக்குரிய ஒரு செயல்களாக இருக்கிறது. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் இரண்டு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இரண்டு விஷயங்கள் அல்லாஹுவால் நினைவூட்டப்படும், அறிவுறுத்தப்படும். அந்த இரண்டு விஷயங்கள் என்ன? ஒன்று ஈமான், இன்னொன்று அமல். இந்த ஈமான், அமல் இரண்டுமே சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்கள், சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஆயத்துக்கள் ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாலான ஆயத்துக்கள், அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சொர்க்கம் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான ஆயத்துக்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால்,
இரண்டு விஷயங்கள் அந்த ஆயத்துல இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்படும். ஒன்று ஈமான், இன்னொன்று அமல். அமல்னா நற்செயல், ஈமான்னா நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது, நபிமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, விதியை நம்புறது, மறுமையை நம்புறது. அப்ப ஈமான் என்ற நம்பிக்கை. இரண்டாவது அமல் என்ற நற்காரியங்கள். அப்ப யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவதாக அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்களில் சிறிய சூறாக்கள் திருக்குர்ஆன்ல ஒரு 3 சூறாக்கள் இருக்கிறது. 3 சூறான்னு சொன்னா அந்த 3 சூறாக்களிலுமே 3 வசனங்கள் தான் இருக்கிறது. 3 ஆயத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூறா. ஒரு சூரா அஸ்ர், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 103வது அத்தியாயம். இன்னும் 2 சூறா இருக்கு, 3 வசனங்களை மட்டும் கொண்ட 2 சூறாக்கள். தெரிஞ்சா யாராவது பதில் சொல்லலாம், சொல்லு. 3 வசனங்களை கொண்ட சூறாவுல ஒரு சூரா அஸ்ர், 103வது சூறா. இன்னொரு 2 சூறா இருக்கு. என்னன்னா அடுத்து கௌசர் ஒண்ணு, இன்னொன்னு கஸ்ரா. இக்லாஸ்ல 4 அத்தியாயம் 4 வசனம் இருக்கு. 2 சூறாவை சொல்லியாச்சு, ஒரு சூறாவை சொல்லிட்டேன். இன்னொரு சூறா என்னன்னு தெரியலையா? சூரா நஸ்ர். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு வருதுல, அந்த சூரா அஸ்ர், சூரா கௌசர், சூரா நஸ்ர். இந்த 3 சூறாக்களுமே திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய சூறாக்கள். இந்த 3 சூறாக்கள்லையும் 3 வசனங்கள் தான் இருக்கு. அஸ்ர் சூறாவுல 3 வசனம், கௌசர் சூறாவுல 3 வசனம், நஸ்ர் சூறாவுல 3 வசனம். அப்ப இந்த 3 அத்தியாயங்களிலுமே 3 வசனங்கள் மட்டுமே இருக்கிறது. மற்ற சூறாக்கள் எல்லாம் 3க்கும் மேற்பட்ட வசனங்கள். அப்ப இதை விட கொஞ்சம் கூடுதலா வசனம் உள்ள சூறானா சூரா இக்லாஸ், அதுல 4 வசனம். அப்ப அந்த சிறிய சூறாக்கள்ல 3 ஆயத்துக்களை மட்டும் கொண்ட சூறான்னு பார்த்தா 103வது அத்தியாயம், 108வது அத்தியாயம், 110வது அத்தியாயம். இந்த 3 அத்தியாயங்களிலுமே 3 ஆயத்துக்கள் வசனங்கள் மட்டுமே இருக்கிறது. அதுல 103வது சூறாவான சூரா அஸ்ர்ல அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நஷ்டம்னா என்ன? இழப்பு. மனிதன் இழப்பில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸபுர். அப்ப நஷ்டத்துல இருந்து தப்பித்தவர்கள் யார்? காலத்தின் மீது, அல்லாஹ் படைச்ச காலம், அல்லாஹ் படைத்த உலகம், அல்லாஹ் படைத்த காலம், அந்த காலத்தின் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான் மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப நஷ்டத்துல இருந்து தப்பிச்சவன் யாரு? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஈமான்தாரி, அமல்கள் செய்யக்கூடிய, நல்லமல்கள் செய்யக்கூடியவன், சத்தியத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவன், பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவன். அப்ப ஈமான் கொண்டவன், அமல் செய்யறவன், சத்தியத்துல உறுதியாக இருந்து அந்த சத்தியத்தை பிறருக்கு உபதேசிக்க கூடியவன், 4வது நபர் பொறுமைசாலி. அப்ப இந்த தன்மை எந்த மனிதன்கிட்ட இருக்கிறதோ அந்த மனிதன் நஷ்டத்திலிருந்து தப்பிச்சவன். அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமீனாக, அமல் செய்யக்கூடிய மூமீனாக, சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மூமீனாக, சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மூமீனாக, பொறுமைசாலியான மூமீனாக எவன் இருக்கிறானோ அவன் நஷ்டத்திலிருந்து தப்பித்தவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நஷ்டத்தில இருந்து தப்பித்தவர்களுக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும். யார் நஷ்டவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவால் யார் நஷ்டவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டார்களோ, முடிவு செய்யப்பட்டு விட்டார்களோ அவர்கள் நரகவாசிகள். சொர்க்கவாசிகள் யார்? நஷ்டத்தில இருந்து தப்பிச்சவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன்ல 2வது சூறாவான சூரா பக்ராவுலயே சொர்க்கத்தை பத்தி சில வசனங்கள் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அதுல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ பஷ்ஷிரில்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கன் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு வ உதூபிஹி முத்தஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹர்ரத்து வஹும் ஃபீஹா காலிதூன். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, யார் நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை, சாலிஹான நற்செயல்களை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில்
அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையும் உண்டு. வாழ்க்கை துணைனா என்ன? ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் அல்லாஹ் சில பெண்களை, சொர்க்கத்துக்கென்று சில பெண்களை படைத்திருக்கிறார். சொர்க்கத்துக்குன்னு சொர்க்கவாசிகளுக்கு படைக்கப்பட்ட அந்த பெண்களுடைய பெயர் ஹூருல் ஈன்கள். ஹூருல் ஈன்கள் என்று குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. ஹூருல் ஈன்கள் என்ற அந்த ஹூருல் ஈன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அரபு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, கண்கள் அழகாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப பார்க்கிறதுக்கு கண்கள் மிக அழகாக இருக்கக்கூடிய, கண் அழகாக உள்ள பெண்களுக்கு பேர் ஹூருல் ஈன்கள். அப்ப கண்கள் அழகாக இருக்கக்கூடிய, பார்ப்பதற்கு முத்தை போன்றும் பவளத்தை போன்றும் மிக அழகாக இருக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு என்று படைத்திருக்கிறான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுதான் சிறந்த வாழ்க்கை துணை. இந்த ஹூருலின் பெண்களை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், ஹூருலின் என்று சொல்லப்படுகிற அந்த சொர்க்கத்து பெண்களுக்கும் துனியாவில் அல்லாஹ் படைச்சிருக்கானே ஏனைய பெண்கள், இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப துனியாவில் படைக்கப்பட்ட பெண்கள் அவங்க தனி, சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்திருக்கிறானே ஹூருலின் பெண்கள், அந்த பெண்கள் தனி. அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் அல்லாஹு தஆலா 2 ஹூருலீனை மறுமையில் கொடுப்பான். வாழ்க்கை துணையாக ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் 2 ஹூருலீன் பெண்களை அல்லாஹ் மனம் முடித்து வைப்பான் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சொர்க்கவாசி ஒவ்வொருத்தருக்கும், ஒருவன் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் நாடி விட்டார், ஒருவன் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் விதித்து விட்டால், தீர்மானித்து விட்டால், அந்த ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் 2 ஹூருலின் பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து வைப்பான். அப்ப 2 ஹூருலின் பெண்கள் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கும் சொர்க்கத்துல அவர்களுக்கு வாழ்க்கை துணைவிகளாக, மனைவிகளாக கிடைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான் அவங்களை பத்தி, அவர்கள் பார்ப்பதற்கு முத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள். அவர்களை இதற்கு முன்பு எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. எந்த மனுஷனும் பார்த்தது கூட கிடையாது, எந்த ஜின்னும் பார்த்தது கூட கிடையாது. அப்ப ஜின்களும் மனிதனும் தீண்டாத சொர்க்கவாசிகளுக்காகவே சொர்க்கத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த சிறந்த வாழ்க்கை துணை அந்த சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்தில் உண்டுன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படும். அவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படும் போது அந்த உணவை பார்த்து அந்த சொர்க்கவாசி கேட்பான், இந்த உணவு ஏற்கனவே நமக்கு துனியாவில் அல்லாஹ் தந்திருக்கான். நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய, நமக்கு அல்லாஹ் இந்த தந்திருக்கிற இந்த உணவு இருக்கிறது, இது ஏற்கனவே நமக்கு துனியாவுல கொடுக்கப்பட்டது, உலகத்துல கொடுக்கப்பட்டது. உலகத்துல கொடுக்கப்பட்ட மாதிரி உணவை அல்லாஹ் தந்திருக்கானே நினைச்சு அவன் அதை சொல்லிட்டு சாப்பிடும் போது, அவன் உலகத்துல சாப்பிட்ட உணவும் சொர்க்கத்துல அல்லாஹ் தரக்கூடிய உணவும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா தரம் வேற, சுவை வேறன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப இந்த உலகத்துல நாம சாப்பிடக்கூடிய எந்த உணவும் சொர்க்கத்துல இருக்காது. பார்க்கிறதுக்கு இந்த உலகத்துல உள்ள உணவு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நாம சாப்பிட்டு பழக்கப்பட்ட உணவை தான் நாம சாப்பிட முடியும். சொர்க்கத்துல பழக்கப்படாத, தெரியாத ஒரு உணவை மனுஷனுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டான். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் தெரியாத ஒரு ஃபுட்டை, அவனுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு உணவை சாப்பிட சொன்னா பயம் ஏற்படும். சாப்பிடாத உணவை கொடுக்குறாங்க. அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் உணவுன்னு நமக்கு எதை தந்தானோ அதே மாதிரி எல்லா உணவுகளும், எல்லா கனி வர்க்கங்களும், எல்லா விதமான ஆசைப்படுகிற நாம எதை விரும்புறோமோ அந்த எல்லா உணவுகளும் சொர்க்கத்தில் கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்து உணவுகள் வேறு, உலகத்தில் அல்லாஹ் தந்த உணவுகள் வேறு. அதை உட்கொண்ட பிறகு, சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த உணவுகளை உட்கொண்ட பிறகுதான் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள், நாம உலகத்துல சாப்பிட்டோமே அந்த உணவுடைய தரமும் சுவையும் வேறு, இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானே இந்த உணவுடைய தரமும் சுவையும் வேறு என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படி அவர்களுக்கு சொர்க்கத்தில் அந்த உணவு கொடுக்கப்படும் போதெல்லாம் இதை நினைப்பார்கள், சாப்பிட்டு பார்த்து அதனுடைய வித்தியாசத்தை புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை உண்டு. அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த இன்பத்தில் எல்லா நேரமும் எல்லா காலமும் இன்பத்தில் நிலைத்திருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? ஒரு சொர்க்கவாசி 25 வாலிபனாக, 25 வயது வாலிபனாக அல்லது 18 வயது 30 வயது வாலிபனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதே 18 வயது அல்லது அதே 30 வயது 25 வயது வாலிபனாகத்தான் சொர்க்கத்தில் அவன் வசிக்க முடியும், வாழ முடியுமே தவிர ஒரு வயது கூடாது.
தலைமுடி நிலைக்காது, முதுமை ஏற்படாது. அப்ப முதுமை ஏற்படாது, வயசாகாது, வாலிபம் என்றும் இளமை என்றும் வாலிபம், மரணம் இல்லாத வாழ்க்கை. சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் மவுத்துக்கு வேலையே கிடையாது, முதுமைக்கு வேலை கிடையாது, கஷ்டத்துக்கு வேலை கிடையாது, துன்பத்துக்கு வேலை கிடையாது. அப்ப துன்பம், கஷ்டம், சிரமம், முதுமை, மரணம் அது எல்லாமே இந்த துனியாவுல தான். இந்த துனியாவுல தான் அல்லாஹ் கஷ்டத்தை வச்சிருக்கான், நமக்கு துன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கான், மரணத்தை வச்சிருக்கான், முதுமையை வச்சிருக்கான். இது எதுவுமே சொர்க்கத்துல கிடைக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கவாசி என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அவனுக்கு அந்த சொர்க்கத்துல அவன் விரும்பிய எல்லாமே கிடைக்கும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுருவாங்க, நரகவாசிகள் நரகவாசிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுருவாங்க. அப்ப தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பாளர்னா யாரு? மலக்கு. ஒரு மலக்கு வந்து சொல்வார், சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார், சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தீர்ப்பு வழங்கி விட்டான், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை விதியாக்கி விட்டான், இனிமே நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக போறீங்க, உங்க யாருக்கும் மவுத்து கிடையாது அறிவிச்சுவார். அடுத்து நரகவாசிகளை பார்த்து அறிவிப்பார், நரகவாசிகளே, உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தை தீர்ப்பு வழங்கி விட்டான், நீங்கள் எல்லாம் நரகவாசிகள் என்று அல்லாஹுவால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுக்கு இனிமேல் மரணமே கிடையாது, நீங்க நரகத்துல தான் இருப்பீங்க. அப்ப சொர்க்கவாசிகளுக்கு அறிவிச்சிருவாரு மரணம் இல்லைன்னு சொல்லி, நரகவாசிகளுக்கு அறிவிச்சிருவாரு மரணம் இல்லைன்னு சொல்லி. அவர் அறிவிச்சு முடிஞ்ச பிறகு அல்லாஹு தஆலா அவன் படைத்த மௌத்தை, அவன் படைத்த மரணத்தை ஒரு ஆட்டு உருவத்துல கொண்டாந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். ஒரு ஆடு வந்து நிக்கும், அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆடு வந்து நிக்கும். அது ஆடுனா உருவத்துல அது பார்க்கிறதுக்கு ஆடு, ஆனா உண்மையில அது ஆடு கிடையாது. என்ன? அல்லாஹ் துனியாவுல நமக்கு படைச்ச மௌத்து. அந்த ஆட்டை மலக்கு வந்து வெட்டிடுவார். அந்த ஆடு வெட்டப்பட்டதுக்கு பிறகு அந்த ஆடு செத்துருமே. அப்ப அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா, மௌத்தை அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான், ஆகிரத்துல மௌத்தா போயிடும். இப்ப நமக்கு அல்லாஹ் விதிச்ச மௌத்தா போயிட்டா அந்த மௌத்து திரும்ப நமக்கு வருமா? வராது. அல்லாஹ் அனுப்புன நபிமார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள்ல எல்லா நபிமார்களும் மௌத்தாயிட்டாங்க. ஒரே ஒரு நபி மட்டும் மௌத்தா போகாம வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், ஈசா நபி. அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு திரும்ப வர்றார்? இந்த கேள்விக்கு இஸ்லாமிய அடிப்படையில பதில் என்னன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் அவன் அனுப்புன எல்லா நபிமார்களும் ஆதம் நபியில இருந்து இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து மௌத்தாயிட்டாங்க. மரணத்தை தழுவாம உயிரோடு முழு உடலோடு வானத்துக்கு உயர்த்தப்பட்டவர் யார்? ஈசா நபி. அந்த ஈசா நபி கியாமத்தினால அடையாளமாக இந்த துனியாவுக்கு வருவார்னு அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். அவர் அந்த நேரத்தின் அடையாளமாக இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஈசா நபி மட்டும் திரும்ப வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கும். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை சிறப்பித்து சொல்றான், மூசா நபியை சிறப்பித்து சொல்றான், தாவூத் நபியை சிறப்பித்து சொல்றான், சுலைமான் நபியை சிறப்பித்து சொல்றான், இறுதி நபியை சிறப்பித்து பல வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப பர்டிகுலரா ஈசா நபி மட்டும் திரும்ப இந்த துனியாவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படையில ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய விதி, அல்லாஹ் ஏற்படுத்திய மரபு என்னன்னு சொன்னா, மனுஷனா பிறந்த ஒருத்தர் மனுஷனா பிறந்துட்டா அவர் மரணிச்சே ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் நபியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் சரி, அவர் மனிதனா பிறந்துட்டாருன்னா மௌத்த அடைஞ்சே ஆகணும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி, அல்லாஹ் ஏற்படுத்திய மரபு. இத யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப என்ன காரணம்னா, ஈசா நபி திரும்ப வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் மரணிக்காம போயிட்டார், மரணிக்காம உயிரோடு முழு உடலோடு வானத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டார். அவர் திரும்ப இந்த துனியாவுக்கு வருவார், அவர் வாழ்வார், நேர்மை மிக்க ஒரு ஆட்சியாளராக இருப்பார். ஈசா நபியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் சிலுவைகளை உடைப்பார், பன்றிகளை கொல்லுவார், ஜிஸ்யா வரின்னு சொன்னா இஸ்லாமிய நாட்டுல முஸ்லிம் அல்லாதவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு வரி இருக்கிறது, அதுக்கு பேர் ஜிஸ்யா வரி. அந்த ஜிஸ்யா வரியை தடை செய்வார், தஜ்ஜாலை கொல்லுவார், நேர்மை மிக்க ஆட்சியாளராக இருப்பார். அப்ப உலக மக்கள் அத்தனை பேருக்கும், உலகத்துல வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும்.
அல்லாஹ் மகிழ்ச்சியான, திருப்தியான, சந்தோஷமான வாழ்க்கைய உலக முஸ்லிம்கள் எல்லாருக்குமே எப்ப கொடுப்பான்னு சொன்னா 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஒன்னு இமாம் மஹ்தி அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள், மற்றொருவர் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு உலக மூமின்கள் பூரா நிம்மதி அடைவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எதிரிகளுடைய டார்ச்சர் இருக்காது. ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் அந்த தொல்லை இருக்காது. நேர்மை மிக்க ஆட்சியாளராக, தூய்மையான ஆட்சியாளராக, உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு இமாமாக, தலைவராக நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இருப்பாங்க. நபியா இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அவங்க நபியா வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நபியா வாழ்ந்தாங்க. திரும்ப இந்த துனியாவுக்கு கியாமத் நாளின் அடையாளமா வரக்கூடிய ஈசா நபி நமக்கெல்லாம் ஒரு தலைவராக, ஆட்சியாளராக, நேர்மையான ஒரு தலைவராக, நேர்மையான ஒரு ஆட்சியாளராகத்தான் இருப்பாரே தவிர அவர் நபியாக இருக்க மாட்டார். ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம எந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோமோ இதே இஸ்லாத்தை தான் ஈசா நபி ஃபாலோ பண்ணுவார். இதே குரானைத்தான் அவர் ஓதுவார். இந்த ஹதீஸ்களை தான் படிப்பார். இந்த குரான் ஹதீஸை தான் அவரும் பின்பற்றுவார். அவருக்குன்னு தனியா சட்டம் கொடுக்கப்படாது, அவருக்கு நுபுவத்து கொடுக்கப்படாது. அவர் நுபுவத்தா வரமாட்டார், ஒரு கியாமத் நாளுடைய அடையாளமாக வருவார் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கிறது. அப்ப ஈசா நபி வர்றதுக்கு கூட முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அவர் மரணிக்கணும். அவர் உலகத்துல வாழ்ந்து மரணிப்பார். அப்ப மரணிக்காம வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்காகத்தான் அல்லாஹ் ஈசா நபிய இந்த துனியாவுக்கு திரும்ப அனுப்புறான். அப்ப ஈசா நபி வர்றதுக்கு காரணம் அவர் மரணிக்கணுங்கிற அந்த அடிப்படை தான் முதன்மையான அடிப்படை. மற்றதெல்லாம் இரண்டாவது. அவர் ஆட்சியாளராக இருக்கிறது, சிலுவையை உடைப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது, ஜிஸியா வரியை தடை பண்ணுவார்னு சொன்னது, தஜ்ஜாலை கொல்லுவார்னு சொன்னது, நேர்மை மிக்க இமாமாக ஆட்சி நடத்துவார்னு சொன்னதெல்லாம் இரண்டாவது. முதல் விஷயம் அவர் மரணிக்காம இருக்கார். 2000 வருஷமா மரணிக்காம வானத்துல உயிரோடு இருக்கார். அவர் துனியாவுக்கு வாழ்ந்து மரணத்தை தழுவுவார். அப்ப அந்த அல்லாஹ் படைச்ச மௌத்து என்பது இந்த துனியாவுல தானே தவிர மறுமையில கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு மௌத்து வராது, நரகவாசிகளுக்கு மௌத்து வராது. அப்ப சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் சொர்க்கத்துல நரகத்துல என்ன கிடைக்கும்னு சொன்னா, சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் இன்பமும் சந்தோஷமும் நிறைவான மன நிறைவான வாழ்க்கையும் கிடைக்கும். அவங்க கஷ்டத்தை பார்க்கவே மாட்டாங்க. நரகவாசிகளுக்கு வேதனையும் அதாபும் துன்பமும் கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நரகத்தில் வாழவும் மாட்டார்கள், மரணிக்கவும் மாட்டார்கள். அப்ப நரகத்துல நல்ல வாழ்க்கையும் கிடையாது, மரணமும் கிடையாது. அப்ப என்ன இருக்கிறது என்று சொன்னால், நரகத்தில் முழுக்க முழுக்க அதாபு, வேதனை, துன்பம் நிறைந்த வேதனை தான் நரகத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தோடு இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மற்ற மாதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சில மாதங்களை சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்துல புனித மாசம் 4: ரஜப், முஹர்ரம், துல்ஹஜ், துல்ஹஜ். இந்த 4 மாதங்கள் இஸ்லாத்துல புனிதமான மாதம். இந்த மாசத்துல நபி அவர்களும் சஹாபாக்களும் போர் செய்யக்கூடாது. போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 புனிதமான மாதம். அந்த 4 அல்லாத இன்னொரு புனிதமான மாதம் எதுன்னு கேட்டா, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான். லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த 1000 மாதங்களை விட மேலான இரவு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலான். அப்ப சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாதம். அதிகமான அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு கிடைக்கும் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா என்ன ஒரு கண்டிஷன் சொன்னா, இந்த மாதத்துல நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு அமலும் ஈமானும் தக்குவாவும் இருந்ததோ, இதே ஈமான் இதே தக்குவா இப்ப நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள், நோன்பை தவிர இந்த அமல்கள், நோன்பை தவிர மற்ற எல்லா அமல்களும் மற்ற மாசத்துல இருக்கணும். இந்த மாசத்துல அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க, இந்த மாசத்துல உங்க ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, இந்த உறுதி மற்ற நாட்களிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான், நபி அவர்களும் விரும்புகிறார்கள். சொர்க்கம் என்பது ஈஸியா யாருக்கும் கிடைச்சிடாது. சொர்க்கத்தை பத்தி பல அறிவுரைகளை சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னார். கஷ்டத்தோடு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு படைச்சது கஷ்டம் கிடையாது. அல்லாஹ் அவன் சொர்க்கத்தை படைச்சது கஷ்டம் கிடையாது.
நரகத்தை படைச்சதும் கஷ்டம் கிடையாது. அல்லாஹ்வை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கஷ்டத்தோடு சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்குன்னா அப்ப அல்லாஹ் கஷ்டப்பட்டு படைச்சானா அப்படின்னு நாம புரிஞ்சுக்க கூடாது. அல்லாஹ் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை படைச்சான், அல்லாஹ் கஷ்டப்பட்டு சொர்க்கத்தை படைச்சான், அல்லாஹ் கஷ்டப்பட்டு நரகத்தை படைச்சான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ்வை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய அந்த பண்பு, அவனுடைய அந்த ஆற்றல் சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கஷ்டம்னா அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே கிடையாது. கஷ்டம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது, பலவீனம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது, இயலாமைங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அப்ப கஷ்டம், பலவீனம், இயலாமை, கவலை இது எல்லாம் மனித இனத்துக்கு தான், அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் எதை படைக்கிறா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஈஸி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒன்றை படைக்க அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் உன்னை படைக்க நாடிட்டான்னு சொன்னா அதற்காக அல்லாஹ் சிரமப்பட மாட்டான், அதற்காக அல்லாஹ் கஷ்டப்பட மாட்டான். அதற்கு அல்லாஹ் சொல்றது ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் வந்து கட்டளையிடுவான், உன்னை படைக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டா குன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவான். குன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரபுல காஃப் நூன் குன். அந்த குன் என்ற ஒரு வார்த்தை ஆகிவிடு, உண்டாகிவிடு என்று அர்த்தம். உண்டாயிரும் சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டா உடனே உண்டாயிரும். வானங்களையும் பூமியையும் 6 நாள்ல படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். சில பேர் நினைப்பாங்க, ஒரு சில கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கையில உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏன் அல்லாஹ்வால 6 நாள் தான் படைக்க முடியுமா? ஒரு நாள்ல படைக்க முடியாதா? ஒரு நிமிஷத்துல படைக்க முடியாதா? அப்ப அல்லாஹ்வோட பவர் அவ்வளவுதானான்னு கேட்பாங்க. அல்லாஹ்வோட பவர் அவ்வளவு கிடையாது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவோ பவர் இருக்கு. அவனுடைய பவர் சக்திக்கு ஈடு இணையே கிடையாது, அளவே கிடையாது. அல்லாஹ் வந்து 6 நாள்ல ஏன் படைச்சான்னு கேட்டா, 6 நாள்ல வானங்களையும் பூமியையும் படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்ப அவன் விரும்பினதுனாலதான் 6 நாள்ல படைச்சானே தவிர, அல்லாஹ் படைக்கணும்னு நாடிட்டா 6 நாள்ல படைக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த வானங்கள், பூமி, ஒட்டுமொத்த கேலக்சியும் ஒரு செகண்டுக்கும் குறைவாக அல்லாஹ்வால படைக்க முடியும். இப்ப அல்லாஹ் நினைச்சா கூட ஒரு செகண்டுக்கும் குறைவாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு செகண்டுக்கும் குறைவாக எல்லாத்தையும் படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளதான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை இருக்கிறது, அதை நாம குறைச்சு மதிப்பிட கூடாது. நமக்கு இருக்கிற மாதிரி பலவீனம், நமக்கு இருக்கிற மாதிரி சிரமம், நமக்கு இருக்கிற மாதிரி கஷ்டம்லாம் அல்லாஹ்வுக்கு வரும் நாம நினைச்சிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை கஷ்டத்தோடு படைச்சிருக்கானா என்ன அர்த்தம்? நமக்கு கஷ்டத்தோடு அல்லாஹ் படைச்சிருக்கான். மனிதனின் பார்வையில் சொர்க்கம் கஷ்டம். அத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? சொர்க்கம் நரகம் இது இரண்டும் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, சொர்க்கம் சிரமங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. சொர்க்கம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு? சிரமங்களால், கஷ்டங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. நரகம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நரகம் மன இச்சைகளால் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் நரகத்துக்கு போகணும்னு வச்சுக்க, அவன் ஒண்ணும் செய்ய வேணாம், அவன் மனசுல வரக்கூடிய கெட்ட செயலை பூரா செஞ்சா போதும். அதான் மன இச்சையை பின்பற்றுவது. மன இச்சையை பின்பற்றி மனசு சொன்ன மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற சைத்தான் என்னென்ன தப்பான எந்தெந்த ஹராமான காரியங்களை எல்லாம் செய்ய சொல்லி சைத்தான் தூண்டுறானோ அதையெல்லாம் கேட்டு, சைத்தான் சொல்ல கேட்டுவேன் மனசுல வர்ற கெட்ட செயலை பூரா செஞ்சா போதும், மன இச்சையை இவன் பின்பற்றினா போதும், இவன் நரகவாசியா போயிடுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன இச்சைகளால் நரகம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது, சிரமங்களால் சொர்க்கம் உண்டாக்கப்பட்டு இருக்கு. அப்ப சிரமங்களால் உண்டாக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம ஈஸியா சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியாது. சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா எப்படி இந்த ரமலான்ல சிரமப்பட்டு அமல்கள் செய்யறோம், அதாவது ரமலான்ல செய்யக்கூடிய அமல்களை ஒரு நிமிஷம் நாம சிந்திச்சு பார்த்தா இது ஈஸியா இருக்கா சிரமமா இருக்கான்னு பார்த்தா நம்ம சொல்லுவோம் ஈஸியா இருக்குன்னு. ஆனா உளவியல் ரீதியா நமக்கு ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, ரமலான்ல நாம செய்யக்கூடிய அமல்கள் சிரமப்பட்டு தான் செய்யணும். நோன்பு வைக்கிறது சிரமம். யாருக்காவது நோன்பு வைக்க ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு, கஷ்டம் இல்லை, அல்லாஹ்வுக்காக வைக்கிறேன்னு சொல்லுவோம். அது நம்ம ஈமானுடைய வெளிப்பாடு. உண்மையில் பார்க்க போனா 12 மணி நேரம் 13 மணி நேரம் சாப்பிடாம இருக்கும், தண்ணி குடிக்காம இருக்கும், வெளியில போய் வேலை செய்யணும், வெளியில போயிட்டு வந்தா தண்ணி தாகம் எடுக்குது, டயர்டா இருக்கு, தூங்கணும்னு நினைச்சா வேலையில உள்ளவங்க தூங்க முடியாது. அப்ப உண்மையில் பார்க்க போனா நோன்பு வந்து சிரமமான ஒரு அமல். இந்த சிரமத்துக்கும் மத்தியில 5 நேர தொழுகையை தவற விடாம நாம நிறைவேற்றுறோம். சுன்னத்து தொழுகிறோம் இரவு நேரத்துல. பகலெல்லாம் நோன்பு வச்சு கலப்பா இருக்கிற நாம இன்னைக்கு நினைச்சா இந்த நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் வீட்டுல படுத்து தூங்கலாம், யார் நம்மளை கேட்க முடியாது. ஏன் நீங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி பகலெல்லாம் நோன்பு வச்சீங்க, பல வேலைகள் செஞ்சீங்க, சிரமமா இருந்தா கூட தூக்கம் வந்தா கூட அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா என்ன காரணம்? இந்த சிரமத்தோடு அல்லாஹ்வை நீங்க வணங்குறீங்க. இப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கமே பள்ளியில, இது சாதாரண நன்மை கிடையாது. இந்த நன்மையை புரியாத ஆளுதான் பயான் கேட்காம எந்திரிச்சு ஓடுறது. இந்த நன்மையை சரியா புரியாதவங்க அல்லது புரிஞ்சும் அலட்சியப்படுத்துறாங்களே,
அவங்க தான் பயான் கேட்காம எந்திரிச்சு வெளியே ஓடுறது. நன்மையை புரிஞ்ச யாரும் பயான் கேட்காம பள்ளியை விட்டு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா நம்ம எல்லாம் பள்ளியில் அமர்ந்திருக்கோம், ஒழுவோடு அமர்ந்திருக்கோம், சிரமத்தோடு அமர்ந்திருக்கோம். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு வினாடி சிரமத்துக்கும் நமக்கு எப்படி நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைக்குது. இப்ப பேசுற எனக்கும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய அருளால் மலக்கு துவா செய்றாரு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் மலக்கு துவா செய்றாரு. மேல இருந்து கேட்கிறாங்களே பெண்கள் தாய்மார்கள், அவங்களும் நம்மளை விட ரொம்ப சிரமம் பெண்களுக்கு. ஏன்னா வீட்டுல சமையல் பண்ணி குழந்தைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு இடையில நோம்பும் வச்சு அமல்களும் செய்யறாங்க. அவங்களுக்கும் அல்லாட்ட மகத்தான நன்மை இருக்கு. அல்லாஹ்வுடைய இல்லத்துல மாடியில் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, கீழே நாம அமர்ந்திருக்கோம். இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்துல பயான கேட்டுக்கிட்டு அமர்ந்திருக்கிற ஒழுவோடு அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாட்ட மகத்தான நற்கூலி இருக்கிறது. எப்படிப்பட்ட நற்கூலி? உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நற்கூலி. அதுல இன்னொரு ஹதீஸ் வருது, தொழுகையை எதிர்பார்த்து ஒருவன் பள்ளியில அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு தொழுகையில் ஈடுபட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 11 மணிக்கு இரவு தொழுகை ஜமாத், அந்த 11 மணி ஜமாத்தை அடையணும், அது வரைக்கும் பயான் கேட்போமே. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பல நன்மை இருக்கு. ஒண்ணு மலக்குகளுடைய துவா, இரண்டாவது பயான் கேட்கிறீங்க, நல்ல விஷயத்தை கேட்கிறீங்க, அதுக்கு ஒரு நன்மை. மூணாவது ஒழுவோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு மலக்குகள் எப்படி துவா கேட்டு அதன் மூலமா நன்மை கிடைக்குதோ அடுத்து ஒரு நன்மை என்னன்னு சொன்னா தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் பெண்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே நீங்க தொழுதுகிட்டு இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ, இந்த 10:15 இருந்து 11 மணி வரைக்கும் பயான் கேட்காம நீங்க தொழுதுகிட்டே இருந்தா என்ன சிறப்பான நன்மையில இருப்பீங்களோ அந்த நன்மையை அல்லாஹ் தரான். இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையை எதிர்பார்த்து ஜமாத்தை எதிர்பார்த்து ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் போது அவன் உட்கார்ந்து இருக்காங்கிற நன்மையை அல்லாஹ் அவனுக்கு எழுதுறது இல்ல, அவன் தொழுதுகிட்டு இருக்காங்கிற நன்மையை அல்லாஹ் எழுதுறான். இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது. அப்ப இந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு நாம அல்லாஹ்வுக்காக இந்த மாசத்துல செய்யறோமே அமல்கள், இதற்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய கூலி இருக்குது, அல்லாஹ் தரக்கூடிய நற்கூலி இருக்கிறது. அதற்கு ஈக்குவலான அதற்கு இணையான நிகரான நற்கூலிய எந்த அமல்லையும் பார்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ஒரு உண்மையை நமக்கு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் என்பது சிரமங்களால் கஷ்டங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு நபி அவங்க சொன்னாங்க. அந்த கஷ்டம் என்னங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா பக்ராவுல 2வது சூராவுல 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத்த வலம்மா யௌதீக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் சொல்றான், இந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும், எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் நாம் எதிர்நோக்க வேண்டும், அந்த சிரமங்கள் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு முன் சென்ற போனவர்களுக்கு, உங்களுக்கு முன்பு ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டது. நமக்கு முன் சென்றவனா யாரு? சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நபி. சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கு முன் சென்றவனா யாரு? அதுக்கு முந்தைய காலத்துல, உதாரணத்துக்கு ஈசா நபி காலம், மூசா நபி காலம், தாவூது நபி, சுலைமான் நபி காலத்துல வாழ்ந்த அந்த நல்லவர்கள், அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன் சென்று போனார்களே, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன்பு இந்த உலகத்துல வாழ்ந்து மௌத்தா போனாங்களே, உங்களுக்கு முன் சென்ற சமூகம், அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை பல கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் சோதித்தான், கடுமையா அல்லாஹ் சோதித்தான். ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு எதிரான அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதிகளா இருக்கிற அந்த விரோதிகளினுடைய தொந்தரவு. இவ்வளவு தொந்தரவுகளாலும் கஷ்டங்களாலும் அவங்க சோதிக்கப்பட்டாங்க. பல கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கஷ்டத்துல 1% கஷ்டம் கூட நமக்கு கிடையாது. நமக்கு முன் சென்ற சமூகத்துல அனுபவிச்சாங்களே மக்கள், அந்த உண்மையான மூமின்கள், அவங்க அனுபவிச்ச கஷ்டம் துன்பம் சோதனையில 1% சோதனையை கூட அல்லாஹ் நமக்கு தரல. ஆனா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். சஹாபாக்கள் அனுபவிச்சாங்களே துன்பங்கள்,
சஹாபாக்கள் அனுபவிச்சாங்களே சோதனைகள், அந்த துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள்ல 1% கூட அல்லாஹ் நமக்கு தரல. நமக்கெல்லாம் சோதனையே கிடையாது. இந்த வாழ்ற விஷயம், இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்துல நமக்கு சில சோதனைகள் வரும், அற்பமான சோதனை. ஆனா சஹாபாக்களுக்கு எப்படி சோதனை ஏற்பட்டுச்சு? இஸ்லாம் என்று சொன்னாலே கொல்லப்படுவோம் என்ற அபாயம். நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், கல்லு சிலைகளை வணங்க மாட்டேன்னு ஒரு சஹாபி சொன்னா அவருக்கு எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், கை போகலாம், காலு போகலாம், கொல்லப்படலாம். அப்படிப்பட்ட அபாயமான சூழ்நிலைகளில், சோதனைகளில் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. முன் சென்ற மக்களும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் அவர்களை பீடித்தன. அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்திச்சாங்க, அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று அவர்களின் நபியும் அவர்களோடு ஈமான் கொண்ட மூமின்களும் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு எப்பதான் வரும் என்று கதறி புலம்புகிற அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு நீ எப்பதான் உதவி செய்வ? இப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்க துன்பப்படுறோமே, இப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்க சோதிக்கப்படுறோமே, இப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, எங்களுக்கு எப்பதான் நீ உதவி செய்வன்னு சொல்லி உதவி எப்ப வரும் என்று கேட்கிற அளவுக்கு அவங்க அலைக்கழிக்கப்பட்டாங்க. அப்ப அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. என்ன நற்செய்தி? நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு மிக சமீபத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு தூரமா இல்ல, மிக அருகில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ் தரக்கூடிய உதவி இருக்கிறது, அவனுடைய உதவி உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் அவன் தரக்கூடிய வெற்றியும் நமக்கு மிக அருகில் இருக்கிறது. சொர்க்கத்துக்குரிய செயல்களை இந்த புனித மாதத்தில் செய்யக்கூடிய நாம எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை அடைந்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படியெல்லாம் சொர்க்கத்தை அடைந்தார்கள் என்ற வரலாறுகளையும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்குமே ஆனால் உங்களுக்கு நாம் எடுத்துரைப்போம். இந்த புனித மாதத்தில, ஒற்றைப்படையான இந்த நாளில நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இறைவா, எங்களை உண்மையான மூமின்களாக வாழ வைத்து, உனக்கு பயந்து, உனக்கு கட்டுப்பட்டு, உன் நபிக்கு கட்டுப்பட்டு அமல் செய்யக்கூடிய மூமின்களாக எங்களை வாழ வைத்து, உனக்கு கட்டுப்பட்டு அமல் செய்யக்கூடிய மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நிறைவேற்றுகிற நிலையில் எங்களை நீ கைப்பற்றிக் கொள் என்று மரணிக்கின்ற வரை உண்மை மூமின்களாக எங்களை வாழ வைத்து உண்மை மூமின்களாக மரணிக்க செய்வாயாக என்ற இந்த துவாவை இந்த புனிதமிக்க ரமலானிலே ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் உண்மையான மூமின்களாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக இந்த துனியாவில் நம்மை வாழ வைத்து, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக என்னென்ன அமல்களை செய்தோமோ அந்த அத்தனை அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுமையில ஜன்னத்தை தர வேண்டும். நாம் செய்த தவறுகள், பாவங்களை மன்னித்து நமக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்க வேண்டும், அவனுடைய அருளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.